ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் சாதம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே குடமிளகாயில் கிரேவி பண்ணுவோம், முட்டை வச்சு கிரேவி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் குடமிளகாயில் முட்டையை வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறது அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. நிறைய வெரைட்டி பண்ணுறதுலே இதை வந்து சாதம் வந்து தவாவில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான ரெசிபிங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெரைட்டி ரைஸை பொறுத்தளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிரியாணி இலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஸோ இதெல்லாமே சேர்த்த பின்னாடி இந்த எண்ணெயிலே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு வெங்காயத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் இந்த அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இப்போ இன்னொரு தடவை நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூளோட பச்சை வாசம் போகட்டும். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகட்டும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இதில் அடுத்து சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து எந்த அளவுக்குன்னு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சாதத்துக்கு உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்க அப்படின்னா உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு குடமிளகாய் தாங்க எடுத்திருக்கேன். இந்த குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன சைஸ் குடமிளகாய் தான். ஸோ வந்து இந்த கட் பண்ணி எடுத்த குடமிளகாய் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. குடமிளகாய் வந்து வெந்து வந்துடணும், அதே டைமில் நல்லா வதங்கி வரணும். கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா கூட இந்த சாதம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் அடுப்பை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைடிஷ்ஷாக பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு ஐட்டமில் செஞ்ச சைடிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதிலெல்லாம் வறுவல், ரோஸ்ட் அந்த மாதிரி பண்ணி இது கூட வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.